இது எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இதுக்கு என்னென்ன பொருள்களை வந்து நம்ம ரெடியாக வச்சுக்கணுன்றதை பார்த்துடலாம். நான் 1/4 கிலோ பொட்டேட்டோ எடுத்து அதை கட் பண்ணி இந்த மாதிரி தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். அதை நம்ம கேஸ் ஸ்டவ்வில் கொதிக்க வச்சு எடுக்கணும். துண்டு முந்திரியை நான் ஒரு 15லேருந்து 20 முந்திரியை ஊற வச்சுருக்கேன். ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சா போதும். நம்ம பொட்டேட்டோவை பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி தேங்காவை நான் பாதி தேங்காய் எடுத்துருக்கேங்க. மிக்ஸி ஜாரில் போட்டு 2 காஞ்ச மிளகா இதில் போட்டுட்டு 5 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன் முந்திரியை போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி திக்காக தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அரைச்சி வச்சுக்கணும். பாயில் ஆகிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நான் கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பாத்திரத்தில் வடிகட்டி ஆற வச்சு தோல் பீல் பண்ணிவிட்டு மெசஞ்சி எடுக்க போகிறேன். நல்லா பாயில் பண்ணி தோல் உரிச்சிட்டு மேஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி தேங்காவை நல்லா மிக்சியில் தேங்காய், காஞ்ச மிளகா, முந்திரி பருப்பு போட்டு நல்லா இந்த மாதிரி மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்துருக்கேன். ஒரு தக்காளியை கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். வாங்க இப்போ எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிட்டு அது ஹீட் ஆகிட்ட பிறகு ஒரு பட்டை, 2 கிராம்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை இலை, ஒரு தக்காளி, நறுக்கிய தக்காளி, 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி கேஸ் ஸ்லோவில் வச்சு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாசனை எல்லாம் போயிட்ட பிறகு நம்ம அந்த மேஷ் பண்ணி வச்சுருக்க பொட்டேட்டோவை இதில் போட்டுட்டு அதோடு சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பை ஆட் பண்ணிக்கணும். அது கூடவே 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா பவுடர் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி கிளாஸ் ஆஃப் வாட்டரை நம்ம அதில் ஊற்றிட்டு இது இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் நல்லா கலரி விட்டுட்டு கேஸ் கொஞ்சம் ஸ்பீட் ஏற்றி வச்சுக்கலாம். நல்லா கொதிக்கணுங்க. இது நல்லா கொதிச்சிட்ட பிறகு நம்ம அரைச்சி வச்சு பேஸ்ட் அதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் கேஸ் லோ பண்ணிவிட்டு அரைச்சி வச்சுருக்கோம் மிக்சியில் அந்த பேஸ்ட்டை எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் அதை வாஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தண்ணியை. இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கோங்க. 2 மினிட்ஸ் சிம்லியை வச்சு கொதிக்க விடுங்க. இப்போ 2 மினிட்ஸ் ஆகிடுச்சிங்க. நம்ம கொத்தமல்லியை தூவிட்டு கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து ஆப்பத்தோடையும் சாப்பிட்லாம், இல்லைனா தேங்காய் பால் சாதத்தோடையும் சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இல்லை ஒயிட் ரைஸில் கூட வச்சு சாப்பிட்லாம், சப்பாத்தி கூடயும் சாப்பிட்லாம். தேங்க்யூ.